அரசியலுக்கு வரணும், பொது வாழ்க்கைக்கு நான் வரணும் என்று நீங்கள் முடிவு செய்த பிறகு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் சார். யூ ஹேவ் டு கீப் இம்ப்ரூவிங் யுவர்செல்ஃப். அதுக்காகத்தான் நீங்க நேரம் கொடுக்கணும். உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும், மக்களை பார்க்கணும், கிராமத்துக்கு போகணும், பேசணும். இது நீங்க செய்யுங்க. மத்தபடி நீங்க ஒரு பார்ட்டி ஆபீஸ்ல டைம் வேஸ்ட் பண்ணாது. தலைவர் வருவாரு, வெளியே போயிடணும், அளவு சொல்லாம அதெல்லாம் டைம் வேஸ்ட். அவர் வரும்போது பாப்பாரா. உங்களுக்கு அந்த திறமையும் தகுதியும் இருக்கும் பொழுது எல்லாரும் உங்க வீட்டுக்கு தானா தேடி வருவாங்க. நம்ம கிட்ட தான் இந்த பெரிய மாநாடு, பெரிய கூட்டம், 50,000 சேர் போடு, 1,00,000 சேர் போடு, அத்தனை பேர்த்த வர சொல்லு, இத்தனை பேர்த்த வர சொல்லு, 10 மாலையை போடு, 10 அவார்டை கொடு, அவங்களுக்கே ஒரு டைட்டில் கொடுத்துக்க. இல்லைங்களா, புது ஸ்டைல் இருப்பேன். அவங்களுக்கு நீயே ஒரு டைட்டில் கொடு. ஒரு டைட்டில் நம்மளே சும்மா இருந்தா 4 பேர் சேர்ந்து ஒரு டைட்டில் வச்சு ஒரு போஸ்ட் அடிச்சுப்போம். அந்த கலாச்சாரத்திலிருந்து உங்க ஜெனரேஷன் வெளியே வரும். இந்த கலாச்சாரத்திலிருந்து நீங்க அடிப்படை கல்ச்சரல் சேஞ்ச் இன் பாலிடிக்ஸ் கொண்டு வரணும். அன்காமன் டீசன்சி, டிரான்ஸ்பரன்சி, மக்கள் மீது நீங்க காட்டக்கூடிய அன்பு, நமக்கு நாமே பட்டம் கொடுத்துக்கிறது. நம்மளை சுத்தி 4 பேர்த்த வச்சுக்கிட்டு பட்டத்தை சொல்றான்னு சொல்றோம். அதிலிருந்து வெளியே வர வேண்டிய காலகட்டத்தில் ஏன்னா மக்கள் மாறிட்டாங்க சார். நம்ம தான் மாறாம அரசியல்வாதிகள் தான் மாறாம சுத்திட்டு இருக்கோம். மக்கள் எப்பவோ மாறிட்டாங்க. இன்னைக்கு வர அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க? எல்லாரும் வேஸ்ட். நான் வந்தனா சிஸ்டத்தையே உடைச்சு நான் மொத்தமா மாத்திரணும். அவங்க தான் ஜெயிக்கணும். உலகம் ஃபுல்லா பாருங்க. தமிழ்நாட்டில் நேற்று பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாட்டெல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருந்தாங்க. என்ன மாடெல்லாம் வாக்காளர் உரிமை கேட்குது. மக்கள் ரொம்ப ராடிக்கலா போறாங்க. இன்னொரு அரசியல் தலைவர் மரமேறிட்டு இருக்காரு. So we are seeing everything. அவங்க பண்றது எதுவும் உங்களுக்கு தப்பு சரின்னு இல்லை. எல்லாரும் ராடிக்கலா மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மக்களுடைய மனசை கவரணும். மக்கள் அப்பதான் இவங்க ஒரு மரமேறி ஏதோ பண்றாரு, மாற்றத்தை இவர் கொடுப்பாரா பாக்குறாங்க. நமக்கு இன்னைக்கு பாலிடிக்ஸ் சாதாரணமா என்ன போச்சுனாங்க, எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்றது சாதாரணமா. இவன் சரி இல்லைங்க, அவன் சரி இல்லைங்க, அவன் சரி இல்லை. அந்த கூட்டத்துக்குள்ள நீங்க மாட்டிக்கவே கூடாது. யாராக இருந்தாலும் நீங்க யோசிக்கணும். ஏன் இந்த முடிவு எடுத்திருக்காங்க, ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க, ஏன் இப்படி யோசிச்சாங்க. ஏன்னா நீங்க சேர்ல உட்கார்ந்தா தான் அந்த சேருடைய கஷ்டம் உங்களுக்கு. அதனால நீங்க அரசியல்வாதிகளா லேர்னிங் ஃபேஸ்ல இருக்கிற நீங்க யாராக இருந்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. அதே நேரத்துல பிரைண்டா கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்க தப்பு இவங்க தப்புன்னு சொல்லாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் ஸ்டாலின் அவர்கள் சரியா பண்ணணும்னு சொன்னாரு. பல இடத்துல பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து யோசிச்சு ஏன் அந்த டெசிஷன் எடுத்தாரு, ஏன் இப்படி எடுக்கல, ஏன் இப்படி சொன்னாரு, அதையும் யோசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பக்குவம் வராது. நீங்க முதல்ல பெர்ஃபெக்டா இருக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க சரியா நீங்க சரியாகும் போது சுத்தி இருக்கிற 2 பேர் சரியாகும், அப்புறம் 4 பேர் சரியாகும், அப்புறம் சுத்தி இருக்கிற 10 பேர் 10 வருஷத்துல எல்லாம் சரியாகும். பட் எல்லாரும் தப்பா இருக்கிறாங்க, நானும் தப்பா இருக்கிறேன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எப்பொழுதுமே மாற்றம் வராது.